சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடுக்கு உங்களை வரவேற்கிறோம். எச்சரிக்கை, இன்னைக்கு நீங்க நிறைய ஆக்ஸ பார்க்க போறீங்க. இதுல சயின்ஸ புரிஞ்சுக்காம நிறைய பேர் சயின்ஸ உடைச்சிட்டாங்க, எலும்பியும் சேர்த்து உடைச்சுக்கிட்டாங்க. இவங்களை பார்த்து நாம சிரிக்கலாம், ஆனா அவங்க பண்றத நாம பண்ணவே கூடாது. வட்ட பூஜ்ஜியத்தை படைச்சது யாரு? நம்ம இந்தியன் தானே பாரு. இந்த பாட்டு நம்ம ஜீரோவை கண்டுபிடிச்ச ஹீரோ கற்பனைக்கிறேன். இந்த ஜீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் சினிமால குடுமி வச்ச கணக்கு புள்ளங்கிற கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னா பாத்துக்கோங்களேன். மார்க் ஷீட்ல ஜீரோ இருக்கிறது மானம் போற விஷயமா இருந்தாலும் கெத்து காட்டுறவங்க பேர்ல சயின்ஸ் கிட்ட போட்டி போட்டு மூஞ்சு முகரெல்லாம் மார்க் வாங்குறது நம்ம இந்தியர்களுக்கே ரிமார்க் இல்லையா? நான் தான் உங்க மனிஷ் பால். நீங்க பார்க்க போறது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட். இந்த ஷோ நம்ம எல்லாரும் நாட்டு பற்றோட கொண்டாடுவோம். நாம சில பாவிகள், சாரி அப்பாவிகளான மக்களை பார்க்க போறோம். இவங்களோட சயின்ஸ் இவங்க முகத்தையும் மாத்திருச்சு, இவங்களோட இதயத்தையும் உடைச்சிருச்சு. இந்த மாதிரி இன்னசென்ட்டான ஆளுங்களை சயின்ஸ் எதுக்காக ஏமாத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சயின்ஸ் இவங்கள தமாஷ் பண்ணுதா இல்ல இவங்க சயின்ஸ தமாஷ் பண்றாங்களானே தெரியல. பாவம், இவங்களுக்கு எல்லாம் ஃபிரிக்ஷன் எதிரி போல இருக்கு. இந்த மாதிரி குதிக்கிறவங்களுக்கு வலி நிச்சயம் ஏற்படும், உயிர் போற வலி. அதே சமயம் காத்தோட எஃபெக்டும் பயங்கரமா இருக்கும். ஆனா மூளை இல்லாதவங்களுக்கு ஸ்டூபிடிட்டி, ஹியூமிடிட்டி எல்லாமே அதிகமா தான் இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஃபலூடா மாதிரி. இந்த சென்ஸ் இல்லாத சயின்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பொண்டாட்டியோட வீட்டுல பிரச்சனை போல இருக்கு, அதனால எல்லாரையும் கவுத்து அவர் கோவத்தை காட்டுறாரு. இத பாத்தீங்களா, இந்த தம்பி தனக்கு தானே வினைய வச்சுக்கிறாரு. இந்த அறிவு ஜீவிங்க பண்ற வேலைக்கு பேரு தான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இன்னைக்கு நாம எபிசோட்ல பார்க்க போறது ஊக்கோட ஊக் எங்க லாக் ஆயிடுச்சு பாத்தீங்களா? மூளையை நல்லா ஆக்டிவா வச்சுக்கணும்னா நம்ம யோகா செய்யலாம், ஏன் ஜக்லிங் கூட செய்யலாம். ஆனா இந்த மாதிரி செய்யக்கூடாது. காருக்கு கால்ரா வந்த மாதிரி எப்படி ஓடுது பாத்தீங்களா? அச்சச்சோ, இந்த மெனுல கார் மட்டும் கிடையாது, பறக்கிற போட்ஸ் கூட இருக்கு. வாவ், மொமெண்ட் ஆஃப் த மில்லேனியம். சில சமயங்கள்ல பொண்ணுங்களை பசங்க துரத்துறது மட்டும் இல்ல, கொடையும் சேர்த்து துரத்தும். நல்லதுக்கு காலமே இல்ல சார். சயின்ஸோட விளையாடாதீங்கன்னு சொன்னா கேக்குறாங்களா? சூறாவளி சுத்தி சுத்தி வருது, அங்கதான் நின்னு சுண்டல் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. கேமராவை ஆஃப் பண்ணிட்டு ஓடுறாங்களா பாத்தீங்களா? ஓடுங்கப்பா ஓடுங்க, இல்லனா அது உங்களை சுண்டலா சாப்பிடுறோம். காத்து வரதுக்கான காரணம் சூரியனால எர்த் சர்ஃபேஸ் அன்இவனா ஹீட் ஆகிறது தான். எப்படி பூமியில இருந்து ஹாட்டான ஏர்லாம் வெளில போகுமோ, கோல்ட் ஏர் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக சல்லுன்னு வரும். இது மூலமா நீங்க பெரிய பெரிய காத்தாடிய பறக்க விடலாம். ஆனா இத பறக்க விடுறதுக்கு சரியான வழி கால தரையில நல்லா அழுத்தமா வைக்கணும், அதே சமயம் பின்னாடியும் போகணும். உங்களுக்கும் தரைக்கும் ஆங்கிள் எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு காத்தோட பாதிப்பு உங்களுக்கு கம்மியா இருக்கும். இல்லனா காத்தாடியோட சேர்ந்து ஆத்தாடி நீங்களும் பறக்கணும். இந்த விஷயத்தை நானும் ஃபாலோ பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒருத்தர் இல்லாம எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணோம்னா அதோட நாட்டுல எந்த பிரச்சனையுமே வராது, முக்கியமா வர்றதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு ஒழுங்கா இருக்கிறது ஒவ்வாது. 7:30 எழுக்கிறதுக்காகவே காலங்காலத்துல 7:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு டைய கட்டிட்டு வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைமிங் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. பாயிண்ட் பஸ் பிடிச்சா வந்து பல்பு வாங்கிட்டு போவாங்க. என்ன நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலையா? நம்ம ஆளுங்க எப்ப சொல்றது நம்பிருக்கீங்க, அதை நீங்களே பாருங்க. நினைப்பாங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து காத்தாடிய பறக்க வைக்க எப்படி கூத்தாடுறாங்கன்னு பாருங்க. ஒண்ணு பையனை விடுங்க, இல்லனா காத்தாடிய விடுங்க. காத்தாடி மேல அவ்வளவு பாசம் இருந்தா காத்தாடி உங்களையும் கூட்டு போயிடும். இவங்க பேக்ல இருக்க சயின்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோ இத பாருங்க. ரொம்ப அழகா செஞ்சீங்கன்னா காதுல நல்ல இனிமையான மியூசிக் எல்லாம் கேட்கும். ஆனா ஒருவேளை தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் வேற மாதிரி இருக்கும். காத்துலயே நீங்க வாக்கிங் ஜாகிங் எல்லாம் பண்ணாதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லனா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். பாத்தீங்களா, இவர்தான் ஒத்த கை வீராசாமி. அடேங்கப்பா, என்ன ஒரு ஜம்ப்! உசுரே போனாலும் ஒசரத்துக்கு போகணும்னு நினைக்கிறார். ஆனா காத்தாடிக்கு இவரை பிடிக்கல, அதான் புரட்டி எடுத்துருச்சு. ஆக்சுவலா காத்தாடி விடுறது சின்ன பசங்களோட விளையாட்டு தான். ஆனா பெரியவங்களும் ஆசைப்பட்டு வேணும்னு இந்த அடியெல்லாம் வாங்கிக்கிறாங்க. மேடமே விடாது காத்தாடி டைட்டில் எப்படி? இவங்க வெயிட் லேடியா இருந்தாலும் காத்தோட பார்வையில இவங்க லைட் லேடி. கூட இருந்து குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் சில நண்பர்கள் ஒண்ணும் ஆகாத நீ போன்னு சொல்லுவாங்க. அதை நம்பி போனோம்னா நாம வெம்பி போயிடுவோம். நம்ம சொட்ட அண்ணன் எங்க தப்பு பண்ணாருன்னு கொஞ்சம் பாக்கலாமா? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்தது, அண்ணன் பின்னாடி சாஞ்சுதான் இருந்தாரு. ஆனா காத்து வேகமா இருந்ததால இவர் குனிஞ்சு இருந்திருக்கணும். இவர் பண்ண தப்பு காத்து எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் போனதுதான். இவரை நாம பாராட்டி ஆகணும். கலப்பையே இல்லாம இவர் ஏறு ஓட்டி இருக்காரு.
எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம கேப்டன் தோனி ஒரே மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறதுக்கு பதிலா ஒரு ஏரோப்ளேன் ஷாட் அடிக்கலாம். அரசாங்கத்துடைய கவனக்குறைவினால சட்ட ஒழுங்குல சொட்ட விழுந்து போச்சு. அப்புறம் இந்த ஒலிம்பிக்ல உயரம் தாண்டுற போட்டியில நம்ம நாட்டோட விலைவாசியை மட்டும் சேர்த்து விட்டா கோப்பை அடிச்சிடலாம். நம்ம இந்தியர்களோட மிகப்பெரிய பிரச்சனையே தாங்க வாயில வடை சுட சொன்னா கடாயோட போய் கடை வச்சிருவாங்க. ஒரு முக்கிய குறிப்பு, அடுத்த வாளுக்குன்ன உடனே ஆர்வத்தோட கதா காலட்சேபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் நம்ம ஷோவை பத்தி யோசிங்க. ஏன்னா அறிவுரைக்கு பின்னாடி அறிவியல் ஒளிஞ்சிருக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கு. வேகமான காத்தை நீங்க மீட் பண்ணுங்க, அப்புறம் இந்த எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. ஒரு சில நேரங்கள்ல ஸ்டேரிங் கூட உங்களை நல்லா ஏமாத்தும். அதுவும் ஒரு வகையில எக்ஸைட்மெண்டா தான் இருக்கும். போட்ஸ் வாட்டர் பாயில்ஸி இதால மட்டும்தான் தண்ணி மேல இந்த மாதிரி நிக்க முடியும். இது போகும்போது தண்ணில ஒரு ட்ராக் கிரியேட் ஆகும். இதால போட் ரொம்ப ஸ்லோவாகும். இந்த டிராக்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நிறைய பவரை ஜெனரேட் பண்ண வேண்டி இருக்கும். அதனால தண்ணியோட சர்ஃபேஸ்ல போட் ரொம்ப ஈஸியா போகும். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் பிளானிங்னு சொல்லுவாங்க. ஆனா காத்துல முன்பகுதி மட்டும் ரொம்ப வேகமா ஆடும். அதோட பாதிப்பு கீழ்ப்பகுதியிலயும் இருக்கும். இந்த மாதிரி சமயங்கள்ல தான் போட் அன்ஸ்டேபிள் ஆயிடும். ஆனா நாஸ்கார் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு V8 இன்ஜினை 13 ஃபுட் அப்படின்னா 3.96 மீட்டர்ஸ் லென்த் இருக்கிற அலுமினியம் போர்ட்ல பொருத்தி கிட்டத்தட்ட 128 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ல ராலி பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இந்த அற்புதமான ஸ்டன்ட்ஸ் செய்யணும்னா லைட்னிங் ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் அவசியம் தேவைப்படும். அதே சமயம் பாக்குறவங்களுக்கும் ஆக்ஷன் தேவை. இவரு ஸ்பீட் படம் பார்த்து பைத்தியமா இருக்காரு. இவரோட போட்டு தண்ணி மேல லைட்டா தான் தொடுது. இந்த தண்ணியில அவர் குளிக்காம போக மாட்டேன்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவ்வளவு உற்சாகமா இருக்கிற இவருக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை தண்ணி மேல கொஞ்சம் கான்டாக்ட்ல இருந்தா அப்ப போட் அன்ஸ்டேபிளா மாறிடும். அச்சகோ ஐயகோ, இதுக்கு தான் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பாக்குறதோட நிறுத்திக்கணும்னு சொல்றது. அண்ணனை கீழ்பாக்க அனுப்புறாங்களோ மேல் பாக்க அனுப்புறாங்களோ யாருக்கு தெரியும். 3000 ஹார்ஸ் பவர் இருக்கிற இந்த ஹைட்ரோ பிளேன் இன்னைக்குதான் புத்தம் புதுசா ரெடியாகி வந்திருக்கு. எக்கச்சக்கமா செலவு பண்ணது சக்கையா போட்டு. இதுக்கு வாரண்டியும் இருக்காது, கம்பெனி இன்சூரன்ஸும் இருக்காது. 2722 kg இருக்கிற இந்த ஹைட்ரோ பிளேன்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சூப்பர் ஸ்டார். இதோட ஸ்பீடு கூட புல்லட் மாதிரி தான். ஆனா எது எப்படி இருந்தாலும் சயின்ஸோட சைடு எஃபெக்ட் இவங்க மேலயும் இருக்கும்ல. நீங்க எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் சரி, சயின்ஸை தப்பா பயன்படுத்தினா டப்பா டான்ஸ் ஆடிடும். இத பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன புரியுதுன்னா, உற்சாகம் மட்டும் இருந்தா போதாது, எல்லாத்தையும் ரூம் போட்டு யோசிக்கணும். சயின்ஸ் தெரிஞ்சாதான் எல்லாமே சரியா நடக்கும். பறந்து விரிஞ்ச இந்த தேசத்துல ஒவ்வொரு இந்தியனுடைய பல்ஸ்லயும் விஞ்ஞானம் துடிச்சிட்டு இருக்கு. இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சும்மா வெறும் சிரிக்காம உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு முயற்சி. சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியர்களும் பஞ்சுவாலிட்டியில பேர் போனவங்க நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. குறிச்சு கொடுத்த நேரத்துல ரீச் ஆன மங்கள்யானம் சொல்றேங்க. Well, that is possible because of our brilliant scientists. So a salute to them. இதே மாதிரி இன்னொரு சல்யூட் பாக்கி இருக்கு. அந்த சல்யூட்டை வாங்கி வச்சுக்க போறது சில மானுட பதருங்க. அவங்களோட சயின்ஸ் நாலேஜ் எல்லாம் அவங்க 4வது ஏஜ்லயே நமத்து போச்சுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட தியாகம் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். பாவம், இவர் தான் நேத்து பிறந்த குழந்தை. அவருக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கு. தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யறாரு. தயவு செஞ்சு இதை பார்த்து யாரும் கத்துக்காதீங்க. அவரை வேணா கத்துங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் தண்ணியில கைய வைங்க சார், இல்லனா கை கருகிடும். பேசிக்கலி ஜக்லிங் பாத்தீங்கன்னா சிம்பிளான ப்ரொஜெக்டர் மோஷன் தான் சொல்லுவேன். இதுல ஒவ்வொரு பாலும் நீட்டான ஒரு பாராபாலிக் ஆர்க் ரூபத்துல இருக்கும். நீங்க உங்க கைகளை ஆர்டிஓ ஆபீஸ்ல எட்டு போடுற மாதிரி மூவ் பண்ணணும். உங்க ரைட் ஹேண்ட கிளாக் வைஸாவும் லெஃப்ட் ஹேண்ட ஆன்டி கிளாக் வைஸாவும் சுத்திக்கிட்டு இருக்கணும். ஒரே நேரத்துல இந்த மாதிரி டாஸ் பண்ணீங்கன்னா போதும். காத்துல இருக்கிற பால் கிராவிட்டி மூலமா தானா கீழே வரும். ஒருவேளை நீங்க இத 2 மடங்கு அதிக உயரமா தூக்கி போட்டீங்கன்னா இது 40% வேகமா கீழே வந்துரும். நம்ம நியூட்டன் மாமாவோட 2வது லா என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு வேகமா ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுமோ அது லேண்ட் ஆகும்போது அதோட இம்பாக்ட் ஃபோர்ஸ் அதே அளவுக்கு இருக்கும். இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. அதுவும் நீங்க நெருப்பை வச்சு விளையாடும் போது. நான் இப்ப என்னப்பா ஒவ்வொருத்தருக்கா பாடம் எடுக்கணுமா? எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். நீங்க அந்த ஸ்டிக்கர் ரொம்ப தூரம் தூக்கி போட்டீங்கன்னா அது அதே வேகத்தோட தான் திரும்பவும் கீழே வரும். அதுக்கப்புறம் உங்க மண்டை மேல யாரோ முட்டை போட்ட மாதிரி ஆயிடும். ஆனா சில மேதாவிகளுக்கு இந்த மாதிரி திறமை 50% அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த பயங்கரமான ஸ்டண்ட செய்யறாரு. போதும், தலையில இருந்து துணி எடுத்துருங்க, உங்களை தூக்குல போடல. ராப்லிங் அப்படி இல்லனா இந்த ராப் சைலிங்ல கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்க உடம்ப கீழே இறக்கும். அப்புறம் இந்த ரோப்ல இருக்கிற ஃபிரிக்ஷன் உங்களை கீழே விடாம பாத்துக்கும். ஃபிரிக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக இந்த கிளைம்பிங் ரோப் சாதாரணமா ஒரு மெட்டல் ஃபிரிக்ஷன் கண்ட்ரோல் டிவைஸோட பொருத்தி இருப்பாங்க. இது ஒரு பிரேக் மாதிரி வேலை செய்யும்.
The effect of winding is exponential. இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களோட உடம்பு வெயிட்ட 1:10 அளவுல நீங்க பயன்படுத்த முடியாது. டிவைஸோட உதவியால ரோப்போட ஆங்கிள் கொஞ்சம் மாறும். அதால இந்த ஃபிரிக்ஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நீங்க கீழே போகணும்னா ரோப்ப கொஞ்சம் லூஸா விடுங்க. கொஞ்சம் நிக்கணும்னா ஃபிரிக்ஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எங்க எதை பண்ணணும்னு இவருக்கு தெரியல. கைத்துல யாராவது சிரசாசனம் பண்ணுவாங்களா? ஆப்செல்லிங்ல நீங்க பாத்தீங்கன்னா கைத்தோட எண்டுல நீங்க நாட்டை கட்டி வைக்கணும். ஏன்னா நீங்க வழுக்கிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க பிரேக் போடுறதுக்கு கடைசி வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்காது. ஃபிரிக்ஷன் இல்லாம நீங்க ஆப்செல்லிங்க வேணும்னா பண்ணலாம், ஆனா அது அட்வைசபிள் கிடையாது. நம்ம ஸ்பைடர்மேனோட கசின் போல இருக்கு இவரு. பால்கனில இருந்து குதிக்க ட்ரை பண்றாரு. அவரு வெயிட்டுக்கு ஒரு கயிறு பத்துமா? இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஹலோ சார், இது ரொம்ப டேஞ்சரஸ். गाइस, இது டேஞ்சரஸ் கிடையாது, டிசாஸ்டர். நீங்க எவ்வளவுதான் பலமா பால்கனில நின்னாலும், எவ்வளவுதான் டைட்டா நாட் கட்டினாலும் சரி, ரெண்டுத்துல எது பலம் இல்லனாலும் விளைவு இப்படிதான் இருக்கும். இந்த ஸ்டண்ட பாத்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா நல்ல வேளை இவருக்கு எதுவும் உடையல. ஆனா நம்ம அண்ணாச்சி இத ஒரு பெரிய டேலண்ட் நினைக்கிறாரு. பாருங்க, பௌர்ணமி நேரத்துல எப்படி எல்லாம் பல்ல கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பதானே இவரோட பளபளப்பு எல்லாருக்கும் தெரியும். அண்ணாச்சி, கீழே என்னாச்சி? மாடியில இருந்து குதிச்சா பத்தாது, உங்க மொட்டை மாடியில ஏதாவது மசாலா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படித்தான் அடிக்கடி நடக்கும். எதுக்காக செவர்ல ஏறணும்னு நினைக்கிறாங்க? இது என்ன அல்வாவா? ஈஸியா உள்ள போக. நீங்க செவத்துல ஏறி சாகசம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் சயின்ஸ். நீங்க ஃபாஸ்ட் ரன் அப் ஸ்பீட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபிரிக்ஷன் கிடைக்கும். இங்க ரன்னரோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய ஃபிரிக்ஷனை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. அதை வச்சு கிராவிட்டி ஃபோர்ஸை நிறுத்தணும்னு நினைப்பாங்க. அப்பதான் கிரிப் கிடைக்கும். அவங்களோட பாடியை 35 டிகிரில வச்சுக்கிறதால கீழையும் விழ மாட்டாங்க, அவங்களுக்கு வழுக்கவும் வழுக்காது. அவங்க ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி மேல இருந்து குதிச்சு அவங்களோட அசைவுகளை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த சின்ன விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா யார வேணாலும் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஆனா இந்த விஷயத்தை நீங்க கத்துக்கலன்னா அப்புறம் பூசாரிக்கும் பிரச்சனை, பலியாடுக்கும் பிரச்சனை. இந்த புன்னகை மண்ணை ஏதோ வெட்டி முறிச்ச மாதிரி எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. தம்பி, நாங்க செவுத்துல நடக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், குச்சியில இல்ல. நீங்க வால் ரன்னிங்க மேல் பக்கமா செய்யலாம், ஆனா உங்களுக்கு அது கம்பி நீட்டிடுச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அதே சமயம் கால் வைக்கிறதுலயும் உங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நாம செய்ய வேண்டியது செவுத்தை நோக்கி ஃபாஸ்டா ஓடணும். அப்புறம் உங்க காலை ஃபோர்ஸா வைக்கணும். ஸ்பீடால உங்களுக்கு நல்ல ஃபிரிக்ஷன் கிடைக்கும். அதை வச்சு நீங்க மேல ஈஸியா குதிக்க முடியும். இந்த மாதிரி மேல குதிச்சதுக்கு அப்புறமா ஆங்குலர் மொமெண்ட பத்தி நாம யோசிக்கணும். அதே சமயம் நம்ம செவுத்துலயும் இடிச்சு கூடாது, அதுல கவனமா இருக்கணும். காலை வச்சுதான் நீங்க லேண்டிங் பண்ணணும். பாத்தீங்களா, இவரு நல்ல வேகமா தான் வந்தாரு. அவர்கிட்ட சென்ஸும் இல்ல, சயின்ஸும் இல்ல. ஏன்னா சுத்தறதுக்கு முன்னாடி நம்ம முட்டியை கொஞ்சம் மடக்கணும். ஒரு விதத்துல ஸ்பீட்ல குறை இருக்குன்னு சொன்னா காலுக்கு ஃபிரிக்ஷன் கூட கிடைக்காது. அதனாலதான் இந்த மஞ்சள் ட்ரவுசரு தலைகீழா குதிச்சு மண்டையை உடைச்சுக்கிட்டாரு. பாத்தீங்களா, செவுத்த பயன்படுத்தணுங்கிற ஒரு சின்ன அறிவு கூட இவருக்கு இல்ல. வித்தியாசமா குதிக்கிறேன்னு வித்தியாசமா விடுறாரு. இவரு பண்றதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உற்சாகம் ரொம்ப அதிகமானதுனால இவர் உச்சியில காலை வச்சுட்டாரு. இவரோட பாடி ஆங்கிளையும் நல்லா பாருங்க. ஆக்சுவலா அவரோட ஆங்கிள் இப்படி இருந்திருக்கணும். இதனால என்னாச்சுன்னா அவரால ரொம்ப தூரம் மேல போக முடியல. அப்புறம் ரொட்டேஷனுக்காக எவ்வளவு ஏர் தேவைப்படுமோ அதுவும் இவருக்கு கிடைக்கல. அதனால சுத்தறதுக்கு முன்னாடி ஒரு பப்பாயா மாதிரி கீழே விழுந்துட்டாரு. பாவம். நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஹோலி, தீபாவளி, ஈத், கிறிஸ்துமஸ், பொங்கல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. காரணம் வேறையா இருந்தாலும் நான் சொன்ன விழாக்கள்ல ஒரு ஒத்துமை இருக்கு. இதுல செலிப்ரேஷன் தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி சயின்ஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு சாக்கு வேணாமா? நாம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் பாத்துட்டு போய் விழுந்து வர்றாங்க. இதனாலேயே வீடியோ லிஸ்ட் பெருசாகும். இப்பவும் சொல்றேன், உங்க திண்டாட்டம் அடுத்தவனுடைய கொண்டாட்டம். பாருங்க, இந்த மேடமை பொறுத்தவரை லாங்ன்றது ரொம்ப லாங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்டா லாங் ஜம்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முக்கியமா தேவை ஹரிசாண்டல் வெலாசிட்டி. ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா 3 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு நீங்க 3 அடியை முன்னாடி எடுத்து வைக்க முடியும். பெஸ்ட் லாங் ஜம்பர்ஸோட ஸ்பீட பாத்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அவங்களோட டேக் ஆஃப் ஆங்கிள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 டிகிரி இருக்கும். அவங்க ஒரு ஆர்க் மாதிரி குதிப்பாங்க. அது மேக்ஸிமம் 6 ஃபீட் உயரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட கால்களை முன்னாடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்பதான் அதிகபட்ச தூரத்தை அவங்களால கவர் பண்ண முடியும். முக்கியமான விஷயம், லேண்டிங் சாஃப்ட் சர்ஃபேஸ்ல இருக்கணும். அப்பதான் இவ்வளவு கஷ்டப்பட முடியும்.
நிறைய பேர் சாதாரணமா படிப்புல மட்டும் ஃபெயில் ஆக மாட்டாங்க, ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபெயில் ஆவாங்க. இதோ இந்த பிளாக் Dress மாதிரி மண்ணை கவிட்டார ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் சக்சஸ் கொடுக்கணும்னு அதிகம் நினைப்பாங்க. இந்த அவுட் ஆஃப் ஷேப் அரவேக்காடு என்ன பண்ண போகுதுன்னு பார்க்க போறீங்களா? ஸ்பீடாவும் வரல, நின்னு பொறுமையா ஜம்ப் பண்ணாரு. ஆனா போனது மஞ்சள் ட்ரவுசரோட மானம். ஐயோ பாவம், ரொம்ப அடி வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போது தான் அவருக்கு எங்க கரெக்டா அடிபட்டதுன்னு தெரியும். கூலர்ஸ் போட்டுக்கிட்டு ஜாலியா ஹாஸ்பிடல் போறாரு, ஆனா வலியோட. என்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன்! இந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் பர்சனை நீங்க பாத்திருக்கவே முடியாது. இவர் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்றாரு. ஆனா இவருக்கு மொத்தத்துல முட்டை தான் கிடைச்சது. ஆனா இவங்க திருந்த மாட்டாங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க பாருங்க. எல்லாரும் லாங் ஜம்ப் கிரவுண்ட்ல தானே பண்ணுவாங்க, நான் வாட்டர்ல பண்றேன் பாருங்க. ஐயோ சீட்டிங், நடுவுல இருக்க கம்பியை மறந்துட்டேனே. ஒரு சில சமயங்கள்ல தலையெழுத்து தலையில இருந்து கீழே போயிடும். எப்பா உன் வலி என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த சம்பவத்திற்கு பிறகு இவரால் 2 மாதங்கள் உறங்க முடியவில்லை. ஒரு சூப்பர் ஹிட் ஜம்புக்கு அப்புறமா இந்த சந்தோஷமான ஜம்ப நாம பார்த்து ரசிக்க போறோம். ஓ, இந்த நீச்சல் குளம் இவரை ஏமாத்திருச்சு. இவரோட ஸ்பீடும் டேக் ஆஃபும் நல்லா இருந்தது, ஆனா லேண்டிங் தான் மோசம். ஹலோ, நான் தான் உங்க மனிஷ் பால். இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட ஸ்பெஷல் எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஸ்கீயர்ஸும் ஸ்கேட் போர்டர்ஸும் மலை மேல வந்து சறுக்கிட்டு வந்து அந்த உறைஞ்சு போன தண்ணியை ஸ்கேட் பண்ணி கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதே மெத்தட்ல ஸ்லஷி வாட்டர்ஸ் மேல கூட இவங்க இதே மாதிரி ஸ்கேட் பண்ணிட்டு வருவாங்க. தண்ணியோட ஃபோர்ஸ் ஸ்கீஸை தண்ணிக்கு மேல் பக்கமா தள்ளி விட்டுட்டு இருக்கோம். இதனால இது தண்ணிக்குள்ள முழுகாது. இதுக்கு பேர் தான் ஹைட்ரோ டைனாமிக் பிளானிங். ஒருவேளை தண்ணிக்கு மேல கான்டாக்ட்ல இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவோட அளவு பெருசா இருந்ததுன்னா அப்வர்ட்ஸ் ஃபோர்ஸ் கூட 2 மடங்கு அதிகமா இருக்கும். வெலாசிட்டியை டபுள் பண்றதுனால ஹைட்ரோ டைனாமிக் ஃபோர்ஸோட வேகம் 4 மடங்கு ஜாஸ்தியாகும். ஒருவேளை போதுமான அளவுக்கு ஸ்பீடும் தேவையான அளவுக்கு கான்டாக்ட் ஏரியாவும் இருந்ததுன்னா இந்த வாட்டர் சர்ஃபேஸை உங்களால ரொம்ப ஈஸியா தாண்டி வர முடியும். ஆனா இந்த முக்கியமான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இல்லாம உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இவரை பாருங்க, சயின்ஸ் புரிஞ்சுட்டு ஒழுங்கா பண்ணதுனால கரெக்டா செஞ்சு முடிச்சாரு. அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது வித்த காட்டணும்னா அத்தனை பேரும் சுத்தி நின்று கத்த தான் செய்வாங்க. உங்க ஆசை, நீங்க முயற்சி பண்ணீங்க. நீங்க SOSல வரணுங்கிறது எங்க ஆசை, வந்துட்டீங்க. ஸ்கேட்டிங் பண்ண சொன்னா தூரத்துல இருந்து வந்து எதுக்கு தூர் வர்றீங்க? நல்லபடியா முன்னாடி சரிக்கிட்டு வரவனுக்கே முன்பக்கம் 4 பேர் காணாம போகுது. இப்படி போய் விழுந்தா அப்புறம் உலகம் உங்களை பின்னாடி பேசும். ஸ்கீயிங் பண்றதுக்கு பார்ட்டி ட்ரெஸ் போட்டா கீயே தான் செய்யும். நீங்க சறுக்கிட்டு விட போறத ஊரே சுத்தி நின்று பாக்குது. இல்ல நீங்க வேற சுத்தணுமா? ஓ, இதுல ஸ்கோர் வேற காட்டுவாங்க போல இருக்கு. போ ஏமா, உனக்கு குளிர்ல? இந்த ஸ்விம்மிங் பூல் ஏன் எவ்வளவு லெங்தா இருக்குன்னு இப்பதான் புரியுது. சர்ன்னு சறுக்கிட்டே போகணும்ல. ஒரு முயல் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பையன் சறுக்கிட்டு வரான். தண்ணிக்கும் முயலுக்கு ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. அது இந்த பயலுக்கு ஆகாதுங்கிறது எனக்கு இப்ப தெரியுது. ஆனாலும் இந்த பயலை பாருங்க, விடாத முயற்சி எடுத்து அப்படியே அடிவாரத்துக்கு போறான். இந்த ஸ்பீடுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு. பேலன்ஸ் மிஸ் ஆச்சு, அங்கேயே தண்ணி நத்தோம். விளைவை பாத்தீங்கல்ல. தம்பியை தண்ணில இருந்து அப்படியே அப்புறப்படுத்துங்க. தண்ணியை கடக்கிறதுக்கு போர்டுக்கும் வாட்டருக்கும் நடுவில் இருக்கிற பிளாட் ஆங்கிள் ரொம்ப முக்கியம். அப்பதான் போர்டு தண்ணியில முழுகாம உங்களை கரையில கொண்டு போய் பத்திரமா சேர்க்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியில கண்டு இருக்குன்னு கம்ப்யூட்டர் ஜோசன் சொல்லிடுச்சுன்னா 90 டிகிரி ஆங்கிள் நீங்க மூக்க பொத்திட்டு தண்ணியில விழ போறீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜி இவங்களுக்கு பிடிச்ச தோஷம் சந்தோஷம். அதுக்கு எதுக்கு ஸ்கேட் போர்டு? ஏன்பா நீ பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு இந்த பனி மேல தான் கிடைச்சதா? கான்டாக்ட் சர்ஃபேஸ் போர்டுக்கும் தண்ணிக்கும் மட்டும்தான் இருக்கணும், உன் பாடிக்கும் தண்ணிக்கும் இல்ல. இதை புரிஞ்சுக்காம இவனெல்லாம் தண்ணிலேயே 3 நாள் ஊற வச்சு வீட்டுக்கு அனுப்புங்க. ராக் பவுன்சர்ஸ் ரொம்ப வழுக்கிற மலைப்பாதைகள்ல வேகமா போறதுக்காகவே இதை தயாரிச்சிருக்காங்க. இந்த வண்டியோட முக்கியமான ஆயுதம் இதோட பவர். ஏன்னா இதோட இன்ஜினுக்கு ரேசிங் ஃபியூவலை யூஸ் பண்றாங்க. இந்த இன்ஜின் 1100 பிரேக் ஹார்ஸ் பவரை ஜெனரேட் பண்ணக்கூடியது. ஆனா நம்ம வீட்டு ஃபேமிலி கார் 120 பிரேக் ஹார்ஸ் பவர் மட்டும்தான் ஜெனரேட் பண்ணும். இதுக்கு பவர்ஸ் அதிகமா இருக்குன்றதுக்காக இதுக்கு கண்ட்ரோலும் அதிகமா இருக்கும்னு நினைக்காதீங்க. கண்ட்ரோலே இல்லாம கண்ணா பின்னான்னு போகும் இந்த வண்டி. இந்த ராக் பவுன்சர்ஸோட பெரிய வீல் பேஸ் மலைப்பகுதிகளில் ஏறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இதோட ஆக்சல் ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மலைப்பகுதிகளில் இது வேகமா போகும்போது பார்க்கறதுக்கு ஒயிலாட்டம் ஆடுற மாதிரியே இருக்கும். இதுக்கு பவர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எந்த விதமான மேடு பள்ளத்திலையும் இதை ஓட்ட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இதுல இன்ஜினோட பவர் அதிகமா இருக்கிறதுனால வண்டியை இது முன்னாடி தள்ளும். அதே நேரத்துல இதோட வீல் பேஸ்லயும் டிராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எந்த நேரத்திலையும் இந்த வண்டி கூட சாயறதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த வண்டிக்கு பவர் ஜாஸ்தி, அதனால கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். சுருக்கமா சொல்லணும்னா இது வைஃப் மாதிரி. நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்டை இந்த வண்டியில உட்கார வச்சு ரவுண்டு கூட்டு போனோம்னா உடனே அவங்க நமக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அட வண்டிக்கு வந்து நிமித்தி வச்சுக்கலாங்க, வாழ்க்கை போனா முடியுமா, போயிட்டு போறா விடுங்க. அந்த பக்கமா ஒத்தடி பாதை இருக்கு, அது மேலே ஏறி போலாம்ல. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்து குட்டிக்காரன் அடிக்கணும்?
வந்ததுக்கு காரை கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டாச்சு. இந்த ரேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்னா ஐயனார் கோயிலில் போய் அங்க பிரதர்ஷனம் பண்றேன் வேண்டிக்கிட்டார் போல இருக்கு. அங்க போய் பண்றதுக்கு இங்கேயே அடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படிதான் ஆடிங்கண்ணே, சூப்பர்ண்ணே. வேண்டுதல் முடிஞ்சு போச்சு. அண்ணே வந்து கோப்பையை வாங்கிக்கிங்கண்ணே. நீங்க ஏறி ஏறி சாரி கேட்குறீங்க, வண்டி உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம், நீங்க அது வரைக்கும் இதையே பண்ணுங்கண்ணே. இங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எவன்டா அவன் கூட்டத்தில் கமெண்ட் அடிச்சவன், அவனை நான் துரத்தி முதுகு மேலேயே ஏத்தல. ஐயா वेल इसी सदियों पुराने कल्चर को हसल देखिए परफेक्ट था